நம்ம எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால் தாங்க போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சு. சரி உள்ளே போய் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம், ரொம்ப நாள் ஆச்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தா பிரம்மாண்டமான மாளிகையாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு அரண்மனையாக வந்து இருக்குது. இது வந்துட்டு ஏதோ 1600 எவ்வளோவோலயே கட்டினது, எனக்கு அவ்வளோக்கா தெரியலை. அப்புறம் வந்துட்டு நிறைய வந்து தூணாக வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து அந்த தூண் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அது ரொம்ப பெரிய தூணாக வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 2000 வருஷத்துக்கு பழமையான மண் பானைகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து ஒரு கண்ணாடி இதில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த மண் பானைகளுமே வந்துட்டு ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இதெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு நினச்சாலே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ பார்க்கும்போதும் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வேறு வச்சு கட்டியிருக்காங்க. அதில் எப்படி அந்த எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் எப்படி கட்டியிருப்பாங்கன்றது வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக தான் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் அந்த அந்த வானத்துக்கும் இதுக்கும். இது பார்த்திங்கன்னா ராஜா சேராம். அவங்க பிரம்மாண்டமாக அவங்க வாழ்ந்தவங்க ராஜா சேராம் அதை வந்து வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருந்துச்சு. ஆமாம், இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா டேமேஜ் ஆகாமையாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நிறைய வந்து எழுதி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இதுக்குள்ள இங்கிட்டு போகிறது அப்படி இப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து காட்டியிருக்கேன். கடைசியில் முடிச்சுட்டு போயிட்டோம்.